சார் வணக்கம். ஈசன் சார், உங்களை நாங்கள் முழுமையாக பேச அனுமதிக்கிறோம். முதல் சுற்றுல உங்களை பேச அனுமதிக்கல, நீங்கள் எதுவும் அப்படி நினைச்சுக்கொள்ள வேண்டாம், சரியா சார்? இந்த பொய்யான புள்ளி விவரங்களை தருவதை விட்டுவிட்டு உண்மையை அலசி ஆராய்ந்து தமிழ்நாடு அரசு விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமாய் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்ட்டு நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறீங்க சார். நேற்று 18ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரசு சார்பில் இந்த வேளாண் துறை சம்பந்தமாக நாங்கள் 1,94,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லிய அந்த தகவல்களும் கூட பொய்யான தகவல் தானே சார்? அவர் சொல்லியிருக்கக்கூடிய நிதியும் கூட 96,000 கோடி கடந்த 5 நிதிநிலை அறிக்கைகள் வாயிலாக வேளாண்மை துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அதுல மாற்று கருத்து கிடையாது. சரி சரி. ஆனால் அந்த 1,96,000 கோடி வாயிலாக விவசாயிகளுடைய வருமானமும் வாழ்வாதாரமும் எந்த அளவும் உயரவில்லை என்பதுதான் உண்மை. அதான் புள்ளி விவரமும் கூட. ஏன்னா அந்த 1,96,000 கோடியில இந்த ஆண்டு மட்டுமே 45,400 கோடி சராசரி ஒதுக்கியிருக்காங்க. இந்த தொகைகள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த ஆண்டுக்கு நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா கூட ஒரு 8,300 கோடி ரூபாய் வந்து வேளாண் உரிமை மின்சாரத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க, அந்த மானியத்துக்கு. சரி. ஒரு 3,000 கோடி பாத்தீங்கன்னா வட்டி மானியங்களுக்கு போயிருக்குது, பயிர்க்கடன் வட்டி மானியங்கள் கொடுத்திருக்காங்க. அது போக மீதம் இருக்கிற தொகைகள்ல பெரும்பாலான தொகை பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய மானிய திட்டங்கள் தான் வந்து நிக்குது. சராசரியா இந்த மானியங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்றியத்துக்கு 200 பேருக்கு கூட கிடைக்கிறது கிடையாது. அப்போ இந்த மானிய திட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா பெருமளவு நிதி பட்ஜெட் வந்து ஒதுக்கப்படுது. சரி. இது விவசாயிகளுக்கு வந்து சேர்றது இல்ல. 4,000 ரூபாய் பவர் ஸ்ப்ரேயர் 8,000 ரூபாய்க்கு வாங்கி விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. மானிய திட்டங்கள்ல பொருளோட விலை 100 ரூபாய் அப்படின்னா சந்தையில அது 200 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுக்குறாங்க. சரி. அந்த பொருள் தரம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் கிடைக்கிறதும் இல்ல. சரி. ஆக நாங்க நேரடியா நீண்ட காலமா நானும் அண்ணன் ரவீந்திரன் உட்பட எல்லாருமே நேரடியா நாங்க வலியுறுத்துவது என்னன்னா, தமிழ்நாட்டுல சட்டசபையிலேயே வேளாண் துறை அமைச்சர் அறிவித்தது 1,51,00,000 ஏக்கர் பாசன பரப்பு இருக்குதுங்கிறார், சாகுபடி பரப்பு இருக்குன்னு சொல்றாரு. இந்த 45,000 கோடியில நீங்க 30,000 கோடி எடுத்து ஒவ்வொரு வருஷமும் ஏக்கராவுக்கு 20,000 ரூபாய் உற்பத்தி மானியமாக விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசால் நேரடியாக ஒவ்வொரு விவசாயிக்கும் கொடுக்க முடியும். சரி. நேரடியாக விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான உரம் மருந்திலிருந்து எல்லாத்தையும் அவங்களால நேரடியா அவங்களுக்கு தரமான சேவையை செய்யக்கூடிய நிறுவனத்திடமிருந்து வாங்கி போறாங்க. தெலுங்கானால ரைத்து பந்துன்னு சொல்லி இந்த ஸ்கீம் வந்து ஆண்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருந்து இப்ப 15,000 ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க. சரி. அப்ப விவசாயிகளுக்கு நேரடியா பயனளிக்கக்கூடிய திட்டங்களாக இதை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு நீண்ட காலமாக நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்பதான் இந்த ஒதுக்கின தொகை விவசாயிகளுக்கு போய் சேரணும். இப்ப ஒதுக்கின தொகை நிறுவனங்களுக்கு பெருமளவு போய் சேர்ந்திருக்குது. நிறுவனங்கள் அவர்கள் உற்பத்தி செய்யற பொருட்களை கொண்டு வந்து மானிய திட்டங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு வித்துட்டு போயிட்டாங்க. அப்ப இதுல நிறுவனங்கள் தான் நிறைய அளவு சம்பாரிச்சிருக்கிறது ஒழிய வருமானம் ஈட்டிருக்க விவசாயிகளுக்கு இதுல எந்த வருமான உயரும் ஏற்படல. வேளாண்மை உற்பத்தி ஒரு பக்கம் நம்ம பெருமிதப்பட்டு கொண்டாலும் அதை உற்பத்தி செய்த விவசாயிகளுக்கு என்ன வருமானம் உயர்ந்தது, இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நீங்கள் முதல் கொண்டு நாங்கள் முதல் கொண்டு இன்னைக்கு விவசாயம் எவ்வளவு சிரமத்தில் இருக்கிறது தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் வெளியேற்றம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப விவசாயிகளை இந்த வேளாண்மையில் நிறுத்த வேண்டும் என்றால் அவர்களுடைய வருமானத்தை உயர்த்தும் வகையில திட்டங்களை வடிவமைக்க வேண்டும். நம்ம தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் உற்பத்தி செலவு அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம். நமக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஆதார விலை என்பது வட இந்திய விவசாயிகளுக்கு பயனாக இருக்குது ஒழிய தமிழ்நாடு போன்ற தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தி செலவு அதிகமா இருக்கிற விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையா இல்ல. ஆக அப்ப இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு பயன்பெறக்கூடிய திட்டங்களை மாற்றி நீங்க 1,96,00,000 1,00,000 கோடி நீங்க எடுத்து விவசாயிகளுக்கு பிரிச்சு கொடுத்திருந்தீங்கன்னா கிராம பொருளாதாரம் உயர்ந்திருக்கும், பண புசுழற்சி உயர்ந்திருக்கும்,
விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இன்னும் உற்பத்தியை கூட்டி இருப்பாங்க சார். இது எப்படி கொடுக்க முடியும்? என்ன நீங்க எப்படி தூக்கி ஏங்க அப்படியே பக்கத்துல கொடுத்துட முடியும்? தெலுங்கானா ஒரு மாநிலம் கொடுக்கும்போது ஏங்க தமிழ்நாடு கொடுக்க முடியாது? எதே புரியல. பக்கத்துல தெலுங்கானாங்கிற ஒரு மாநிலம் கொடுக்கும்போது ஏன் தமிழ்நாடு கொடுக்க முடியாது? என்ன கொடுக்குது தெலுங்கானா? சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் ஆண்டுதோறும் அவங்க வந்து உற்பத்தி மானியமாக, இடுபொருள் மானியமாக நேரடியாக விவசாயிகள் வங்கி கணக்குல செலுத்துறாங்க சார். ஒரு அவங்க எந்த ஏக்கருக்கு பொருளையும் 10,000 கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? விக்கிறது இல்ல. கொடுத்துட்டு இருக்காங்க சார். இப்ப 15,000 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. அப்படியா? ஆமா, தமிழ்நாட்டுல ஒதுக்குற தொகைக்கு அது ஏக்கருக்கு 20,000 ரூபாய் கொடுக்க முடியும். இடுபொருள் முதலீட்டு மானியம். இது நேரடியாக விவசாயிகளுக்கு பணம் வரணும் சார். பொருட்கள் வரும்போது பல லட்சம் அதுல ஊழல் வந்துருது இல்ல, விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கலையே. சரி சார், பேசுவோம். அது நீங்க கோரிக்கை வச்சு வாங்கிக்கோங்க சார், இல்லைன்னா கோர்ட்ல கேஸ் போட்டு வாங்கிக்கோங்க.